இந்த வீடியோவில் சம்மி ஃபங்க்ஷனில் இருக்கிற ட்ரிக்ஸ் இல்லை ஹேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் நம்மளுடைய டேட்டா செட்டு. இதில் மந்த் காலம், ப்ராடக்ட் அண்ட் சேல்ஸ் காலம் இருக்குது. என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னா, சம்மி ஃபங்க்ஷனை 2 ஆர்குமெண்ட்டில் வச்சு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நம்மளுடைய க்ரைட்டீரியா என்னன்னு பாருங்க. நம்மளுடைய க்ரைட்டீரியா என்னன்னா, சேல்ஸ் காலம்ல கிரேட்டர் தேன் 150 இருக்கிறத மட்டும் நான் செல் பண்ணணும். அதோடைய டோட்டல் சேல்ஸை நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், சம்மி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ரேஞ்சுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து க்ரைட்டீரியா ரேஞ்சுன்னு படிங்க. இதில் நமக்கு க்ரைட்டீரியா ரேஞ்ச் எது? இந்த சேல்ஸ் காலம் தான் என்னுடைய க்ரைட்டீரியா ரேஞ்ச், D3 to D10. ரெண்டாவது ஆர்குமெண்ட் க்ரைட்டீரியா. ஸோ இங்கே என்னுடைய க்ரைட்டீரியா மேலே இருக்கு, கிரேட்டர் தேன் 150. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், நம்மளுடைய க்ரைட்டீரியா ரேஞ்சும் சம் ரேஞ்சும் சேம் தான். இந்த காலம்ல இருக்கிற க்ரைட்டீரியாவை வச்சு நம்ம சம் பண்ண போறோம். ஸோ க்ரைட்டீரியா ரேஞ்சும் சேல்ஸ் தான், சம் ரேஞ்சும் சேல்ஸ் தான். அப்படிங்கிற பட்சத்தில் சம் ரேஞ்சை நீங்க ரெஃபர் பண்ண வேண்டியதில்லை. க்ரைட்டீரியா ரேஞ்சும் க்ரைட்டீரியா மட்டும் கொடுத்துட்டு க்ளோஸ் parenthesis and press Ctrl Enter. ஸோ கிரேட்டர் தேன் 150ல எவ்வளோ இருக்கு? 1283 இருக்கு. இப்போ நீங்க இங்க ஃபில்டர் அப்ளை பண்ணீங்கன்னா Ctrl Shift L யூஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் ஃபில்டர்ஸ்ல கிரேட்டர் தேன் 150 Enter. இதை சம் பண்ணா எனக்கு 1283 வருது. அகைன் Ctrl Shift L to remove filters. இது ட்ரிக் நம்பர் 1. 2 ஆர்குமெண்ட் வச்சு நான் பண்ணியிருக்கேன். அடுத்தது ட்ரிக் நம்பர் 2. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன நான் சொல்றேன் பாருங்க. அகைன் நம்மளுடைய க்ரைட்டீரியா வந்து ஃபெப் மந்த். ஸோ ஃபெப் மந்த்துடைய சேல்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ரிசல்ட் வந்து 539 வரணும். சம்மிஃபில் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன சொல்லியிருந்தேன்? க்ரைட்டீரியா ரேஞ்ச். மந்த் காலம் தான் நம்மளுடைய க்ரைட்டீரியா ரேஞ்ச். க்ரைட்டீரியா இது பிப்ரவரி மந்த்ங்கிறது தான் G8. சம் ரேஞ்சில் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, இந்த சேல்ஸ் காலமாக ஃபுல்லாக கொடுத்துருவோம். D3 to D10 க்ளோஸ் பண்ணி கண்ட்ரோல் என்டர் அடிச்சோம்னா நமக்கு ரிசல்ட் கிடைச்சோம் 539. பட் இந்த சம் ரேஞ்சில் ஒரு ட்ரிக் இருக்கு. அது என்னன்னா, நீங்க என்டையர் காலம் ரெஃபர் பண்ண வேண்டியதில்லை. அது இந்த காலமுடைய ஃபர்ஸ்ட் செல்லை மட்டும் ரெஃபர் பண்ணால் போதும். நான் D3 மட்டும் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சம்மி ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, க்ரைட்டீரியா ரேஞ்சில இருந்து சைஸ் எடுத்துக்கும். ஸோ அதுவாகவே அதை அஷ்யூம் பண்ணிக்கும் D3லேருந்து D10 வரைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க. அகைன் நமக்கு 539 ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நம்மளுடைய 3வது ட்ரிக் என்னன்னா, சம்மி ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறேன். பட் ஏதாச்சும் ஒரு காலம்ல, க்ரைட்டீரியா காலம்ல பிளாங்க் இருக்கிறதுனா அதுக்கு மட்டும் நான் சம் பண்றது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், மந்த் காலம்ல எனக்கு இங்க ஃபுல்லா பிளாங்க் இருக்கு. நம்மளுடைய க்ரைட்டீரியா என்ன? பிளாங்க் தான் என்னுடைய க்ரைட்டீரியா. அப்ப இந்த 3 செல்ல மட்டும் சம் பண்ணி நான் வந்து 302 அப்படிங்கிற ரிசல்ட்டை கொடுக்கணும். அதுக்கு சம்மி ஃபங்க்ஷன்ல ஒரு ஹேக் இருக்கு. அதை நான் என்ன சொல்றேன் பாருங்க. அகைன் சம்மிஃப்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன சொல்லியிருந்தேன்? க்ரைட்டீரியா ரேஞ்ச். ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாங்க்குக்கான க்ரைட்டீரியாவுக்கு ஒரு வைல்டு கார்டு இருக்கு. அது என்ன சொல்றோம்னா, ஈக்குவல் சைன்னு சொல்றோம். ஸோ வித்தின் டபுள் கோட்ஸ்ல ஈக்குவல் சைன் கொடுக்குறேன். இது எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த க்ரைட்டீரியா வந்து பிளாங்கா அப்படின்னு கொஸ்டின் பண்ற மாதிரி மீன் பண்ணுது. அடுத்து 3வது ஆர்குமெண்ட்டுக்குள்ள போறேன். சம் ரேஞ்சில் நம்மளுடைய சேல்ஸ் காலம் தான் எனக்கு வந்து சம் ரேஞ்ச். க்ளோஸ் பண்ணி என்டர் அடிக்கிறேன். இங்கே பாருங்க 302 வந்துருச்சு. ஸோ நம்ம பிளாங்க்னுடைய க்ரைட்டீரியா வந்து பிளாங்கா இருக்கிற பட்சத்தில் ஈக்குவல் சைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வித்தின் டபுள் கோட்ஸ்.